ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரீசியஸ் கோடிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா HTML டேபிளை பற்றி. ஒரு தகவலை பிரித்து ரோ மற்றும் காலமாக அமைத்து சீராக ஒழுங்குபடுத்த டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டாவை டேபிளில் கொடுத்தா, அதாவது ஒரு தகவலை டேபிளில் கொடுத்து பார்ப்பதற்கு அழகாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம டேபிள் யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற தகவலை பொறுத்து ரோ மற்றும் காலமாக உருவாக்கலாம். ஒரு ரோவில் நிறைய காலமாக பிரிக்கலாம். ஒரு ரோவில் ஒரு தனிப்பட்ட காலம் செல்னு சொல்லுவாங்க. மேலும் டேபிளில் நம்ம கொடுக்குற டேட்டாவை ஹெட்டிங் தனியாகவும் டேட்டாவை தனியாகவும் கொடுக்கலாம். அந்த டேபிளுக்கு பார்டரு, கலரு, பிஜி கலரு, பார்டர் கலர்னு பேடிங்கு, அதாவது ஸ்பேஸிங்கு, டெக்ஸ்ட்டு சென்டரு அப்படி போன்ற ஸ்டைலையும் நம்ம பண்ணிக்கலாம். டேபிள் டேக் ஒரு பியர் டேக், ஸ்டார்டிங்கில் டேபிள் அண்ட் எண்டிங்கில் ஸ்லாஷ் டேபிள்னு எழுதணும். டிஆர்னா டேபிள் ரோன்னு சொல்லுவாங்க. அதாவது டிஆர் டேக்கை ஒரு ரோவை க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங், ஒரு டேபிளோட ஹெட்டிங்கை கொடுக்குறதுக்கு டிஹெச்சை யூஸ் பண்ணுவாங்க. டிடினா டேபிள் டேட்டா, இது அந்த டேபிளில் கொடுக்க வேண்டிய டேட்டாவை கொடுக்குறதுக்கு டிடி டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. டேபிளோட சின்டாக்ஸ் டேபிள்னு ஸ்டார்டிங்கும் ஸ்லாஷ் டேபிள்னு எண்டிங்கும் முடியும். அதை டிஆர்னு போடுவோம். டேபிள் ரோ, அது உள்ள டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங், அடுத்த இன்னொரு ரோவில் டிஆர், அடுத்த லைனில் டிஹெச், அதாவது டேபிள் டேட்டாவை கொடுப்போம். இதுதான் டேபிளோட சின்டாக்ஸ். வாங்க இதை கோடிங்கில் இன்க்ளூட் பண்ணி அவுட்புட்டாக பார்ப்போம். நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டர் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். இதை நீங்கள் குரோமில் போய் யூஸ் பண்ணலாம். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவிலையும் கோடிங் எழுதலாம். வாங்க நம்ம இப்போ டேபிளோட கோடிங் எழுதுவோம். இது கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இல்லை, நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளோட ஹெட்டிங்காக ஹார்ட்வேர், லாங்குவேஜ், பேக்கேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கொடுப்போம். நம்ம இப்போ இதோட அவுட்புட்டை குரோமில் போய் வியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே நான் ஹார்ட்வேர், லாங்குவேஜ், பேக்கேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு லைனில், அதாவது நம்ம டிஆர் போட்டிருந்தோம்ல, அதனால் அது ஒரே ரோவில் ஹெட்டிங்ஸ் 4 ஹெட்டிங்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டேட்டா ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன்னொரு ரோவில் டேபிளோட டேட்டாவெலாம் கொடுப்போம். அதாவது ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர், லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட், பேக்கேஜ் எம்எஸ் வேர்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ்ன்னு, அடுத்து இன்னொரு ரோவில் மவுஸு, ஜாவா, எம்எஸ் எக்ஸல், விண்டோஸ்னு கொடுப்போம். நம்ம இப்போ இதோட அவுட்புட்டை குரோமில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டை பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு நேரில் கம்ப்யூட்டர் மவுஸ்னு, லாங்குவேஜுக்கு நேரில் ஜாவாஸ்கிரிப்ட் ஜாவானும், பேக்கேஜுக்கு நேரில் எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல்னும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேரில் லினக்ஸ்னு விண்டோஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு, டேபிள் ஸ்ட்ரக்சரில். இப்போ நம்ம டேபிளில் வியூ பண்ணி பார்த்தோம். அந்த டேபிளில் பார்டர்ஸே இல்லை. இப்போ அந்த டேபிளுக்குள்ளான பார்டர்ஸை நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். இப்போ டேபிளுங்கிற டேக் பக்கத்தில் பார்டர்ஸ்னு கொடுத்து அதில் 5 கொடுப்போம். இதோட அவுட்புட்டை நம்ம குரோமில் போய் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேபிளுக்கு பார்டர்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒவ்வொரு பார்டர் வந்திருக்கு. இந்த பார்டர் மூலிமா வியூ பண்ணுறதுனால இன்னும் ஸ்ட்ரக்சராக தெரியுது நமக்கு. இப்போ நம்ம அந்த டேபிளுக்கு பிஜி கலர் கொடுப்போம். என்ன கலர் கொடுக்கலான்னா எல்லோ கலர் கொடுப்போம். எல்லோன்னு டைப் பண்ணி
இப்போ இதை பிஜி கலர் நமக்கு எல்லோ கலரில் மாறுதான்னு நம்ம குரோமில் போய் வியூ பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேபிளோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கலரில் மாறி இருக்கு. நம்ம பிஜி கலர் எல்லோவும் கொடுத்ததுனால இதோட பேக்ரவுண்ட் எல்லோ கலரில் மாறி இருக்கு. ஒரு டேபிளில் எவ்வளோ வித்து இருக்குன்னு கூட நம்மளால் கொடுக்க முடியும். வித்துன்னு கொடுத்து நம்ம 100% கொடுத்து இதை நம்ம குரோமில் வியூ பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த டேபிள் இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி 100% வித்து வந்திருக்கும். இப்போ நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இந்த ஸ்க்ரீனுக்கு 100% வித்தோட வியூ ஆகுது. ஒரு டேபிளோட வித்தையும் ஹைட்டையும் நம்மளால் எழுத முடியும். இப்போ நம்ம இந்த டேபிளோட பார்டரோட கலரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் போய் டேபிளோட டேக்கில் பார்டர் கலர்னு கொடுத்து அதுக்கேற்ற கலரை நம்ம போடலாம். நம்ம என்ன கலர் போடலாம்னா ரெட்னே கொடுப்போமே, எல்லோ கலருக்கு ரெட் கலர் கொடுத்து பார்ப்போம் நமக்கு தெளிவாக தெரியுதான்னு. இப்போ வாங்க நம்ம குரோமில் போய் இதோட அவுட்புட்டை வியூ பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ பிஜி கலரையுமே மாற்றிடுவோம், க்ரே கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அவுட்புட் பார்க்கலாம். நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் க்ரேயும் பார்டர் ரெட் கலர்லேயும் வியூ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம பிஜி கலர் க்ரேயாக மாற்றினதுனால பிஜி கலர் க்ளேயாக மாறிடுச்சு. பிஜினா பேக்ரவுண்டுக்கு தான், பார்டர் ரெட் கலரில் மாறியிருக்கு. இப்போது நம்ம டேபிள் ஸ்பேஸிங்கும் பேடிங்கும் கொடுப்போம். இதுக்கு நம்ம எழுதுறது செல் ஸ்பேஸிங் செல் பேடிங்னு நம்ம கீவேர்டை ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எழுதுவோம். வாங்க, ஸ்பேஸிங் 5னும் பேடிங்கையும் செல் பேடிங்கே 5ன்னு நம்ம கொடுப்போம். புதுசாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு முன்னே இருந்த டேபிளுக்கும் இப்போ இருக்கிற டேபிளுக்கும் ஸ்பேஸிங்கும் பேடிங்கும் இருக்குது. இப்போ நம்ம இந்த செல் ஸ்பேஸிங்கும் செல் பேடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு ஃபஸ்ட்டு நம்ம செல் ஸ்பேஸிங்கை எரேஸ் பண்ணிவிட்டு செல் பேடிங் மட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதோட அவுட்புட்டை பார்ப்போம். இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு டிஏடிக்கும் இடையில இருந்த ஸ்பேஸிங் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம செல் பேடிங்கையுமே எரேஸ் பண்ணி இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ நம்ம பேடிங்கோட என்ன செல் பேடிங் என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியும், என்ன டிஃப்ரெண்ட் ஏற்படுத்துன்னு தெரியும். நம்ம பிஜி கலரையுமே எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததோட அந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ரெண்டுக்கும் இல்லை கேப்ஸு கம்மியாக இருக்குது. இதுதான் அந்த பேடிங்கோட யூஸு. ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது லெஃப்ட் சைடில் ஓரத்தில் இருக்குது. இதை சென்டரில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த டிஆருக்கு நம்ம அலைன் போட்டு சென்டர்னு கொடுத்தோன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற வேர்டு சென்டரில் வரும். அதாவது ஒரு டிடியோட ஒரு டிஆரோட டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக சென்டரில் கொண்டு வரதுக்கு அலைன் சென்டர்னு கொடுப்போம். நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஆருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால் லைனில் உள்ள வேர்ட்ஸ் ஃபுல்லாமே சென்டரில் வந்திருக்கு. நம்ம சென்டர் லைன் லெஃப்ட்டும் கொடுக்கலாம், ரைட்டும் கொடுக்கலாம். மேலே ஒரு சென்டென்ஸு மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மூவ் ஆகுறத நம்ம அதிகமான வெப்சைட்ஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி மூவ் ஆகுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் என்ன டேக்னா மார்க்யூ டேக். வாங்க இதை நம்ம இப்போ டெக்ஸ்ட் எடிட்டரில் எழுதி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மார்க்யூ டேக்குங்கிறது ஒரு பியர் டேக் தான். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற வியூவில் தான் மார்க்யூ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எண்ட் பண்ணியிருக்கோம். இது கொடுக்குற டெக்ஸ்ட்லாம் மூவ் ஆகும். நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் டேக்ஸ். நம்ம காப்பிரைட் சிம்பிள் பார்த்துருப்போம்ல, அந்த காப்பிரைட் சிம்பிளை நம்ம எப்படி எழுதுவோன்னா ஆம்பர்சண்ட் போட்டு காப்பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா
அது அந்த காப்பிரைட் சிம்பிள் நமக்கு வரும். இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை வெப்பேஜில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு காப்பிரைட் சிம்பிள் வியூ ஆகிருக்கு. இப்போ இதில் இப்போது ரிஜிஸ்டர் சிம்பிள், பவுண்ட் சிம்பிள், யான் சிம்பிள், ஆம்ப் சிம்பிள், ஆம்பரேஷன் சிம்பிள் நிறையான சிம்பிள்ஸ் இருக்குது. நம்ம அது தேவைப்படுற இடத்துல போக போக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம இந்த 4 சிம்பிள்ஸோட டேக்கையும் எழுதுவோம். இதோட அவுட்புட்டை நம்ம குரோமில் போய் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த பேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் சிம்பிள், ரெஜிஸ்டர் சிம்பிள், பவுண்ட் சிம்பிள், யான் சிம்பிள், ஆம்பர்சண்ட் சிம்பிள்ஸு நமக்கு வியூவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் டேக். இந்த ஃபார்ம் டேக் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு டேட்டாவை சர்வரில் கொண்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட்டை வாங்குவோம்ல கிளைண்ட்டை இருந்து, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம் டேக். இதில் நம்ம ஆக்ஷன் போடுவோம். ஆக்ஷன்னா யூஆர்எல்ல என்ன யூஆர்எல்னால் அந்த சர்வருக்கு போகக்கூடிய யூஆர்எல் அல்லது அந்த சர்வர் ஃபைலில் இருக்கிற ஃபைல் நேம். மெத்தடு 2 மெத்தட் இருக்குது, கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட். கெட் மெத்தட்னா நம்ம டேட்டாவை வாங்குறது, போஸ்ட் மெத்தட்னா டேட்டாவை அனுப்புறது. அதாவது டேட்டாவோட அனுப்புறதுக்கு இங்கேருந்து இன்புட்டோடு கொண்டு போகிறதுக்கு போஸ்ட் பண்ணுவோம். இல்லை நம்ம யூஆர்எல் மட்டும் கால் பண்ணால் போதும்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸை ஃபார்ம் டேக்ஸ்குள்ளேயே ஃபார்ம் டேக்ஸில் இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் இருக்குது, இன்புட் டேக் இருக்குது, செலக்ட் டேக் இருக்குது, டெக்ஸ்ட் ஏரியா டேக் இருக்குது. இந்த 3 இதை பற்றியும் நம்ம விரிவாக அதோட இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்புட் டேக்ஸை பற்றி பார்த்துருவோம், நெக்ஸ்ட்டு செலக்ட் டேக்ஸை பற்றி பார்ப்போம், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏரியாவை பற்றி பார்ப்போம். ஃபார்ம் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்புட்ஸை கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்கி சர்வரில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்புட் டேக், செலக்ட் டேக், டெக்ஸ்ட் ஏரியா டேக்கை எழுதியிருந்தோம். அதோட அவுட்புட் தான் இப்போ பார்க்குறோம். டெக்ஸ்ட் ஏரியா டேக்கு, செலக்ட் டேக்கு, இன்புட் டேக், இந்த 3ஓட அவுட்புட்டையும் தான் நீங்கள் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் டேக்கை பற்றி விரிவாக பார்ப்போம். ஏன்னா அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது, அதோட டைப்ஸ் எல்லாம் பார்ப்போம். இன்புட் டேக்ஸில் டைப்ஸு டெக்ஸ்ட்டு, நம்பரு, இமெயிலு, செக் பாக்ஸு, ரேஷியோ, சப்மிட்டு. நம்ம சப்மிட்டுக்கு வேல்யூ வந்து சப்மிட்டுன்னு கொடுப்போம். இந்த டெக்ஸ்ட் ஏரியாவோட இன்புட்டோட டைப்பை பொறுத்து தான் அந்த இன்புட் என்னதை வாங்க போகுது, எந்த இன்புட்டை வாங்க போகுதுங்கிறத தீர்மானிக்கும். டெக்ஸ்ட்டு, நம்பரு, இமெயிலு, செக் பாக்ஸு, ரேஷியோ, சப்மிட்டுங்கிற டைப்ஸை ஃபுல்லாக நம்ம போடுவோம். இன்புட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம குரோமில் போய் வியூ பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இன்புட் வாங்குகிற டெக்ஸ்ட் இன்புட் இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்பர் இன்புட் இருக்குது, நெக்ஸ்ட்டு இமெயில் இன்புட் இருக்குது, நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரேஷியோ பட்டன் இருக்குது, நெக்ஸ்ட்டு சப்மிட் இருக்குது. நம்ம இதில் ஒரு இன்புட் டைப்பை விட்டுட்டோம். அது என்ன டைப்னால் டைப் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டுங்கிறது நம்ம நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம லாகின் ஆகும்போதும் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் ஒரு ஆளுக்கு பாஸ்வேர்டை தான் நம்ம வச்சுருப்போம். வாங்க அதையும் பார்ப்போம். நம்ம இப்போ பாஸ்வேர்டு இன்புட்டை இது பண்ணுவோம். அந்த டைப்பில் நம்ம பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுவோம். இப்போ இதோட அவுட்புட்டை குரோமில் போய் பார்ப்போம். இப்போ இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருந்ததுனால அந்த வேல்யூ இருக்குது. நமக்கு என்ன இன்புட் கொடுக்குறோங்கிறதே நமக்கு தெரியாது. இதுதான் அந்த இன்புட் டைப் பாஸ்வேர்டோட யூஸு. நம்ம இன்புட்ஸுக்கு வேல்யூன்னு சொல்லி கொடுத்தா அந்த இன்புட்ஸில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உள்ள வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு நம்ம வேல்யூ ப்ரீசியஸ் கோடிங் கொடுப்போமே. வாங்க இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் ப்ரீசியஸ் கோடிங்னு டிஃபால்ட்டாகவே இருக்குது. இதுக்கு தான் அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் டேக்கை பற்றி பார்ப்போம். செலக்ட் டேக்ஸ்னால் நம்ம ஆப்ஷனல் கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன லாங்குவேஜ், நீங்கள் உங்களோட கோர் லாங்குவேஜ் என்னது, உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் என்னதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு நம்ம செலக்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன்ஸில் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுப்போம் அண்ட் பைத்தான்னு கொடுப்போம். இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம். இதோட அவுட்புட்டை பேஜில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான்னு வந்திருக்கு. நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஏதோ ப்ராப்ளம் போல் அந்த இது வியூ ஆகலை. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸும் காட்டும். நம்ம இன்புட்ஸில் கொடுத்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸுக்கும் நம்ம இதுக்கு வேல்யூ கொடுக்கணும். இந்த வேல்யூ என்ன வருங்கிறதையும் நம்மளே கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை தான் நமக்கு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டு ஏரியா டேக்கு. அதுதான் நமக்கு இன்புட் டேக் இருக்குல்ல, நம்ம டெக்ஸ்டப்லாம் வாங்கிடுவோம். அப்போ எதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா டேக்னு நம்ம கேட்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இன்புட் டேக்கையும் டெக்ஸ்ட் ஏரியா டேக்கையும் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்குங்கிறது 1 லைன்லேயே முடிஞ்சிடும். ஆனால் டெக்ஸ்ட் ஏரியா டேக்ஸுங்கிறது அப்படின்னு கிடையாது. நம்ம அதுக்கு ரோஸ் கொடுத்து 5ன்னு கொடுப்போம். அதாவது ஒரு வேர்டு ஒரு 1 லைனில் உள்ள டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்புட் டேக் யூஸ் பண்ணுவோம். அதே டெக்ஸ்ட் ஏரியானா நமக்கு ஒரு சென்டென்ஸையே வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஏரியாவில் அதிகமான வேர்ட்ஸை நம்ம டைப் பண்ணுறோம், அதிகமான லைன்ஸை டைப் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுறோம். இன்புட் டேக்ஸோட டைப்ஸை டெக்ஸ்ட்டு நம்பர்னு பிரிக்கிறோம்ல, அதோட ஒவ்வொரு யூசேஜை பொறுத்தும் செக் பாக்ஸ், ரேஷியோ பட்டன்லாம் நம்ம வைப்போம். அது நம்ம போக பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்புட் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம போக இன்புட் டேக்ஸோட யூசேஜை பற்றி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸ் டியூட்டோரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சிஎஸ்எஸ் டியூட்டோரியலில் விரிவாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.